செவ்வியல் நடனங்கள், கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிம்போம். அது வந்து மொத்தம் 8 இருக்கு. இப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா 6 இருக்கு, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது கிளாசிக்கல் டான்ஸ், இதுல 8 டான்ஸ் இருக்கு. இதுல ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்ல நம்ம கேட்பாங்க, எந்த டான்ஸ் எந்த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதுல தமிழ்நாடு வந்து பரதநாட்டியம், ஆந்திரா பார்த்தோம்னா குச்சிப்புடி, ஒடிசால ஒடிசி அப்படியே டைரக்டா ஞாபகம் வச்சுக்கலாம், மணிப்பூர்ல மணிப்புரி, அதுவும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அசாம்ல சாட்ரியா அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும், சத்ரியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் என்னன்னா, அசாம்ல எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு நான் தப்பா போட்டேன். ஆனா அசாம்ல சாட்ரியா அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. இன்னொன்னு அது வைஷ்ணவிசமோட தொடர்புடையது. அசாம்ல வைஷ்ணவிசம் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். ஆனா அங்க வைஷ்ணவத்தோட தொடர்புடையது. நார்த் இந்தியால கதக், இப்போ கேரளால பார்த்தோம்னா கதகளி. கதக்குன்னு மட்டும் போட்டா கதகளி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம கேரளா போட்டக்கூடாது. சரியா? கேரளால கதகளி, வட இந்தியால குறிப்பா உத்தரப்பிரதேஷ் கொடுத்தா கதக். யக்ஷகானம் அப்படிங்கிறதும் பார்த்தா கேரளா பேர் மாதிரி இருக்கும். யக்ஷகானம் அப்படின்னு பார்த்தோம்னா போட்டுருவான். சரியா? யக்ஷா அப்படின்னா பேயின் அர்த்தமா? யக்ஷகானம் வந்து கர்நாடகா, கேரளா கிடையாது. தேங்க்யூ.